வணக்கம். சிவானி ஹோம் கிச்சன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வேறு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பாசிப்பருப்பு தக்காளி சூப்பு. இப்போ ஃபஸ்ட்டு சூப் செஞ்சிடலாம். சூப்புக்கு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் பச்சை மிளகா அவ்வளோவா சேர்க்க மாட்டோம், அதனால் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் 150 பாசிப்பருப்பு இருக்குது. இப்போ கழுவியாச்சு. அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். இப்போ நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுற வேண்டியதான். எல்லாத்தையும் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுறணும். இப்போ உப்பு போடுறேன். இப்போ குக்கரை மூட போகிறேன். அது 4 விசில் வரட்டும். இப்போ பாசிப்பருப்பு தக்காளி சூப் விசில் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். இது நல்லெண்ணெய். எங்கள் வீட்டில் எப்பயுமே நல்லெண்ணெய் தான் சேர்ப்போம். செக்கில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு போட்டுக்கிறேன். பட்டை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை. இப்போ இந்த கருவேப்பிலை போட்ட உடனே கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இந்த மல்லித்தூளை எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நீங்கள் செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த சூப்பை தூக்கி ஊற்றிட வேண்டியதான். சப்போஸ் சூப் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. உப்பு பத்தாதவங்க உப்பு வேணால் போட்டுக்குங்க. இப்போ இந்த தாளிச்சதை இதில் ஊற்ற போகிறேன். தாளிச்சதை இதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போடணும். நல்லா வந்திருக்கு. இது எங்கள் வீட்டில் எப்பயும் செய்கிற பாசிப்பருப்பு தக்காளி சூப். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.